செக்ஷன் இ புக் வெர்ஷன் பார்ட் 18ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஜேஜோட ரூம்குள்ள யாரோ வராங்க. அவங்கள பார்த்து ஜேஜே ரொம்ப பயப்படுறா. அதுல இருந்தா இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. இருட்டுல ரூமுக்குள்ள வந்தவங்கள பார்த்து ஜேஜே பயந்து பெட்ல இருந்து கீழே விழுந்துடுறா. விழுந்ததுல ஐயோ அம்மான்னு கத்த அவ கத்தன கத்துல ரூமுக்குள்ள 2 நர்ஸும் டாக்டரும் வந்துடுறாங்க. வந்த டாக்டர் ஜேஜேவை சீன் போடுறதா திட்டுறாரு. நடந்த எல்லாத்துக்கும் காரணம் வேற யாரும் கிடையாது, சிஎன். ஏன்னா அவன் தான் இருட்டுல வந்திருக்கான். டாக்டரும் நர்ஸும் அங்க இருந்து போறப்போ நீ பைத்தியமான்னு சிஎன் ஜேஜே சத்தம் போடுறா. உன்னால நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ஹார்ட் அட்டாக்கே வர்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்டா உடனே உள்ள வரலன்னு கேக்குறா. அவன் தலைய சொரிஞ்சுக்கிட்டே சிரிக்க அதை பார்த்து ஜேஜே இன்னும் கடுப்பாகுறா. அவன் வந்த வீல் சேர் தான் கிரீச் கிரீச்னு சத்தம் போட்டிருக்கு. அப்ப சிஎன் லேப்டாப்ப கைய காமிச்சு அடிக்கடி கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு, இப்ப கூட கட் ஆயிடுச்சு, இன்டர்நெட் சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். நான் பேய் தான் கதவு திறந்து உள்ள வந்துருச்சோன்னு நினைச்சேன். ஆமா, இப்ப எதுக்காக இன்டர்நெட்டை தேடிட்டு இருக்க? நாளைக்கு நெட் வந்ததுக்கு அப்புறம் அதை பண்ணலாமேன்னு கேட்க அவன் முடியாதுன்னு தலையாட்டிக்கிட்டே இது அர்ஜென்ட், இப்பவே செய்யணும்னு சொல்றான். ஜேஜோட அம்மா இன்னும் வரல, எங்க போனாங்கன்னே தெரியல. இன்டர்நெட் இல்லாதனால 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஜேஜே மைக்கிள பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? இப்ப அவன் எங்க இருக்கிறான்னு கேக்குறா. சிஎன் அவளை சீரியஸா பார்த்துட்டு அவன் தப்பிச்சிட்டான். உன் அண்ணன் ஆஞ்சலோ அவனை தேடிட்டு இருக்காருன்னு உனக்கு யாரும் சொல்லலையான்னு கேக்குறான். ஜேஜே இல்லன்னு தலையாட்ட அந்த முட்டாள் தப்பிச்சிட்டான். நேத்து எமர்ஜென்சி ரூம்ல நீ மயக்கத்துல இருந்தப்போ உன் அண்ணன் ரொம்ப கோவப்பட்டாரு. எங்க மேலதான் பழி போடுவார்னு நாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். என் அண்ணன் எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியும்னு ஜேஜே சொல்ல அந்த பயந்தாங்கோலி ஓடி போயிட்டான். சொன்ன சிஎன் சீரியஸா லேப்டாப்ல ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்கான். அவன் பிஸியா இருக்கிறத பார்த்து ஜேஜேக்கும் ஆர்வம் வருது. இப்போ இன்டர்நெட் வந்துருச்சான்னு கேக்குறா. அவன் சிரிச்சுக்கிட்டே இல்லன்னு சொல்ல அப்படின்னா என்ன பண்றேன்னு கேட்ட ஜேஜே லேப்டாப்ப திருப்பி பாக்குறா. சிஎன் கேம் ஆடிட்டு இருக்கான். இது ரொம்ப முக்கியம் நினைச்ச ஜேஜே பெட்ல படுத்து பேண்டேட் போட்ட கைய பாத்துக்கிட்டே வேற எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறா. அப்ப சிஎன் ஜே உதவி பண்ணுன்னு சொல்ல உடனே ஜேஜே எழுந்திருச்சு உட்கார சிஎன் வீல் சேர்ல இருந்து எழுந்திருச்சு ஜேஜே பக்கத்துல உட்காந்து இந்த கேம்ல உதவி பண்ணுன்னு சொல்றான். அவன் சில எழுத்துக்களை கொடுத்துட்டு அதுல இருந்து வார்த்தைகளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேம் விளையாடிட்டு இருக்கான். ஜேஜேவும் வார்த்தைகளை கண்டுபிடிக்க அவனுக்கு உதவி பண்றா. அப்ப சிஎன் 2 ஓ வர மாதிரி வார்த்தைகள் சொல்லுன்னு சொல்ல ஜேஜேவும் லைனா வார்த்தைகள் சொல்லிட்டு வர கடைசியா தெரியாம ஒரு தப்பான வார்த்தைய சொல்லிடுறா. அதை கேட்ட சிஎன் சிரிச்சுக்கிட்டே ஜேஜே நீ ரொம்ப டர்ட்டி மைண்டோட இருக்கிறன்னு சொல்றான். டேய் நான் தெரியாம சொல்லிட்டேன், அதுக்காக இப்படி சிரிப்பியான்னு கேட்ட ஜேஜே மறுபடியும் கேம்குள்ள மூழ்கி போயிடுறா. நேரம் போறது தெரியாம 2 பேரும் ரொம்ப நேரம் கேம் விளையாடுறாங்க. ஒரு கட்டத்துல ஜேஜே போதும்னு சொல்ல இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலாம்னு சொன்ன சிஎன் பிளட்ன்ற வார்த்தைய சொல்றான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஜேஜேக்கு மைக்கேல் கூட நடந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு பார்த்தவளுக்கு ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு தோணுது. அடுத்ததா ரத்தத்தை டேஸ்ட் பண்ண ஞாபகம் வர உடனே சிஎன் கிட்ட என் தலையில அடிபட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேக்குறா. ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையான்னு அவன் கேட்க இல்லன்னு தலையாட்டின ஜேஜே நான் எழுந்திருச்சு இன்னொரு முறை சண்டை போட்டது ஞாபகம் இருக்கு, ஆனா ரத்தம் என் நாக்க தொட்டதுக்கு அப்புறம் எதுவுமே ஞாபகத்துல இல்லன்னு சொல்றா. அடிபட்டதால இருக்கும்னு சிஎன் சொல்ல இல்ல அது காரணம் கிடையாதுன்னு சொல்றா. உடனே சிஎன் ஜேஜேவை பார்த்து நேத்து நீ கொஞ்சம் வித்தியாசமா நடந்துகிட்டேன்னு சொல்றான். வித்தியாசமாவா? அதுக்கு என்ன அர்த்தம்னு இவ கேட்க அப்போ சிஎன் லேப்டாப்ல இருந்து ஏதோ சத்தம் வர சிஎன் அந்த கேமை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கைப்ப திறக்கிறான். அதுல ஜேஜேக்கு பிடிக்காத ஒருத்தர் வராரு. அதுவும் சில நாட்களா அவ எதிர்பார்த்த ஒருத்தர். வேற யாரு? நம்ம கீஃபர் தான். வந்த உடனே சிஎனை பார்த்து ஏண்டா இவ்வளவு நேரம்னு கேக்குறான். கீஃபரோட குரல்ல சின்ன மாற்றம் இருக்கு. அதாவது அவன் குரல் கம்பீரமா இருக்கு. குரலை கேட்ட ஜேஜேவும் கீஃபரை பாக்குறா. தலைமுடி கலைஞ்சி லைட்டா தாடிலாம் இருக்கு. பார்த்த உடனே அவன் அழகா இருக்கிறதா தோணுது. அப்ப சிஎன் கனெக்ஷன் அடிக்கடி கட் ஆகுதுன்னு சொல்றான். ஜேஜேவால அவனை பார்க்காம இருக்க முடியல. ஏன்னா அவனை ரொம்ப மிஸ் பண்றா. அவன் என்ன பண்ணாலும் அவன் ஞாபகமா தான் இருக்குது. அப்போ கீஃபர் அவ எங்கன்னு கேட்க அதை கேட்ட ஜேஜேக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் என்ன தேடுறானா? அவன்னு சொன்னது என்னதானா அப்படி நினைச்சவளுக்கு உற்சாகம் தாங்கல. அப்ப சிஎன் அவ இங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு திரும்பி ஜேஜேவை பார்க்க அவ கண்ணுல இருக்க கண்ணீரை பார்த்துட்டு ஏன் அழறன்னு கேக்குறான். ஜேஜே கேமராக்கு நேரா இல்லாதனால கீஃபர் கண்ணுக்கு ஜேஜே தெரியல. அதனாலதான் கீஃபர் ஜேஜேவை பத்தி விசாரிக்கிறாரு. ஜேஜே கண்ணீரை தொடச்சிட்டு கண்ணுல ஏதோ விழுந்துருச்சுன்னு சொல்றா. சிஎன் அவளை நல்லா உத்து பார்த்துட்டு நான் முட்டாள் இல்ல நீ அழறன்னு சொல்லிட்டு கேமராவில நீ சரியா தெரியல அதனால சரி பண்றேன்னு சொல்லிட்டு கேமராவை அட்ஜஸ்ட் பண்ண கீஃபரும் ஜேஜேவை பாத்துறாரு. உடனே ஜேஜே வேற பக்கம் முகத்தை திருப்பிக்கிறா. அப்ப கீஃபர் ஹே எப்படி இருக்கன்னு கேட்க உடனே இவ நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்றா. நீ ரத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டுச்சுன்னு முழுசா சொல்லுன்னு கீஃபர் சொல்ல அதை கேட்ட ஜேஜேக்கு தூக்கி வாரி போடுது. அவ சிஎனை பார்க்க சிஎன் லேப்டாப்பை
பாத்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த ஜேஜே மனசுக்குள்ளவே இதுக்குதான் என்ன தேர்னியா, ஏதோ என்ன பார்க்க விரும்புறேன்னு நினைச்சேன், நாம 2 பேரும் ஒரே மாதிரி நினைக்கிறோம்னு நினைச்சேன். அப்ப கீஃபர், நீ கோஆபரேட் பண்ணணும், உனக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் தெளிவா தெரிஞ்சுக்கணும், எல்லாம் உன் நல்லதுக்காகன்னு சொல்றான். அவன் சொன்னதை கேட்ட உடனே ஜேஜேக்கு கண்ல இருந்து கண்ணீரா வர கீஃபர் பாக்குறதுக்கு முன்னாடி தொடச்சுக்கிறா. அப்ப கீஃபர் ஜேஜேன்னு கூப்பிட ஜேஜேடைய பதிலுக்காக கீஃபர் காத்துட்டு இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ஜேஜேக்கு மறுபடியும் குழப்பம் ஏற்படுது. மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு கீஃபர் கிட்ட, எனக்கு அதிகமா ஞாபகத்துல இல்ல, ஆனா ரத்தத்தோட நிறம் எனக்கு பிடிச்சிருக்கு, அத டேஸ்ட் பண்ணணும் போல இருக்குன்னு சொல்றா. ஆனா அத பார்த்தா உனக்கு பயமாச்சேன்னு கீஃபர் சொல்ல, இல்லன்னு தலையாட்டின ஜேஜே, எனக்கு சரியா சொல்ல தெரியல, ரொம்ப அதிகமா ரத்தம் வந்தாக்க யாராவது ஆபத்துல இருக்கிறாங்கன்னு தோணும், மறுபடியும் அந்த மாதிரி நடக்குமோன்னு பயமா இருக்கும், அதனாலதான் ரத்தத்தை பார்க்கவே விருப்பப்பட மாட்டேன்னு சொல்றா. அப்ப சிஎன், அப்படின்னா பீரியட்ஸ் டைம்ல வர ரத்தத்தை பார்த்தாலும் பயமா இருக்குமான்னு கேட்க ஜேஜேக்கு பதில் சொல்ல கஷ்டமா இருக்கு. ஆனா சிஎன் விடுறதா இல்ல, அதுவும் ரத்தம் தானேன்னு கேட்க, ஆமா அதுவும் ரத்தம் தான், ஆனா அது காயத்துல இருந்து வர ரத்தம் கிடையாது, அது வேற மாதிரின்னு சொல்றா. இதெல்லாம் கேட்ட சிஎன் ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு சிஎன், எனக்கு உன்னோட ஸ்டேட்மெண்ட் தேவைன்னு கீஃபர் சொல்ல சரின்னு சொன்ன சிஎன் அவனோட ஸ்டேட்மெண்ட்டை படிக்க ஆரம்பிக்கிறான். பர்சி கூட இருக்க பிடிக்காதனால நான் ஜேஜே பின்னாடியே பாத்ரூமுக்கு போனேன், அதுக்கப்புறம் மைக்கில பார்த்தேன், அதுக்குள்ள கீஃபர் நான் என்ன சொல்ல வரேன்னு ஏதோ சொல்ல வராரு, அதை புரிஞ்சுக்கிட்ட ஜேஜே எனக்கு அடிபட்டதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலான்னு சொல்றா. அதுக்கு சரின்னு தலையாட்டின சிஎன் ஸ்டேட்மெண்ட்டை படிக்க ஆரம்பிக்கிறான். எல்லாம் தெளிவா பார்க்க முடியல, இருந்தாலும் எல்லாம் ஞாபகம் இருக்குது. ஜேஜே வலி இல்லாத மாதிரி எழுந்திருச்சா. அவ கண்கள் வெறுப்பா இருந்தது. மைக்கில பாத்துக்கிட்டே இருந்தவ திடீர்னு அவனை தாக்க ஆரம்பிச்சா. அது கோபத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை கேட்ட கீஃபரும் அந்த பக்கம் ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஜேஜே கை முழுக்க ரத்தமா இருந்துச்சு. அது அவள்தா இல்ல வேற ஒருத்தர் தான்னு தெரியல. அவ மைக்கில எதிர்த்து சண்டை போட்டா. அவன் நண்பர்கள் வந்ததுனால அவன் தப்பிச்சிட்டான். அவ எல்லாரையும் சமாளிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கீஃபர் கேட்க, அவ கீழே உட்காந்து முழங்கால கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே ஏதோ சொன்னான்னு சொல்ல, யாரும் என்ன காயப்படுத்த முடியாது, நான் யாரையும் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி இருப்பான்னு கீஃபர் சொல்ல, அது கரெக்ட் தான் சிஎன் சொல்ல, அப்ப கீஃபர் ஜேஜே ஒரு முறை பார்த்துட்டு சிஎனை கொஞ்சம் வெளியே இருக்க சொல்றாரு. சிஎனும் வெளியே போயிட, அவனை ஏன் வெளியே அனுப்புனன்னு ஜேஜே கேட்க, நான் உன்கிட்ட தனியா பேசணும், நீ ராம என்ன பண்ணன்னு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாரு. இருக்குன்னு தலையாட்டினவ எப்படின்னு தெரியாம நான் அவனை வீழ்த்திட்டேன்னு சொல்றா. அதுக்கு கீஃபர், அதே மாதிரிதான் இப்பவும் நடந்திருக்கு, நான் உன்னை நிறுத்த முயற்சி பண்றப்போ நீ அதே வார்த்தைய மறுபடியும் சொன்ன, யாரும் என்ன காயப்படுத்த முடியாது, நான் அதை அனுமதிக்க மாட்டேன்னு. கீஃபர் சொன்னதை கேட்ட உடனே ஜேஜேக்கு இதயம் வேகமா துடிக்க, அவளை பார்த்த கீஃபர், ஜே நீ நல்லா இருக்கியான்னு கேக்குறாரு. எனக்கு ஏதாவது நோயா, நான் பைத்தியமா, மத்தவங்களுக்கு ஆபத்தானவளான்னு கேக்குறா. அப்படிலாம் இல்ல, தயவு செஞ்சு அமைதியா இரு, உன் விளக்கத்தை டாக்டர் கிட்ட அனுப்பி பார்க்கலான்னு சொல்றாரு. டாக்டரா, அப்படின்னா நான் உண்மையிலேயே பிரச்சனையா, உண்மையிலேயே எனக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்க, தயவு செஞ்சு அமைதியாரு, அப்படி நினைக்காத, அப்படி இருந்தாக்கன்னு ஜேஜே சொல்ல, உடனே கீஃபர் சத்தமா ஜேஜேன்னு கத்த. அதுக்கப்புறம் தான் ஜேஜே நிதானத்துக்கு வர. மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு, அவன் சொல்றதும் சரிதான், இன்னும் எதுவும் உறுதியாகல, அப்படி நினைச்சவ சாரி நான் பயந்துட்டேன்னு சொல்றா. பரவாயில்ல, டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலான்னு கீஃபர் சொல்ல, ஜேஜேவும் சரின்னு தலையாட்ட, கீஃபர் வாட்சை பார்த்துட்டு, நான் போகணும், உன்னை பாத்துக்கோ சொன்னவன் சில செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு, நான் உன்னை மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அதை கேட்ட ஜேஜேக்கு சந்தோஷத்துல சிரிப்பு வருது. நானும் உன்னை மிஸ் பண்ற முட்டாள்னு சொல்றா. அப்போ உள்ள வந்த சிஎன் முடிஞ்சிச்சான்னு கேட்க, ஆமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டியான்னு கேட்க, அவன் சிரிக்கிறான். நீ கீஃபருக்கு ரொம்ப லாயலா இருக்குன்னு ஜேஜே கிண்டலா சொல்ல, அதுக்கும் சிரிக்கிறான். ஜேஜே அவன்கிட்ட லேப்டாப்பை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் மைக்கேல் சம்பவத்தை பத்தி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜேஜே, அந்த முட்டாள் மைக்கேல் இப்ப எங்க இருக்கான்னு கேட்க, அதுக்கு சிஎன், மைக்கேல் குரூப் சிஎனை தூக்குறதுக்காக எப்போ திட்டம் போட்டிருக்காங்க, அதுக்கு நடுவுல தான் ஆஞ்சலோ வந்திருப்பாரு. ஆஞ்சலோ ஸ்ட்ராங் ஆனவர் தான், ஆனா மைக்கேல் குரூப்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அதை நினைச்சு ஜேஜே வருத்தப்படுறா. அப்ப சிஎன் சும்மா இல்லாம, நம்ம கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் அவனுக்கு எதிரா நிறைய முயற்சி பண்ணிருக்காங்கன்னு சொல்றான். என்ன சொல்ல வரேன்னு ஜேஜே கேட்க, கிளாஸ்மேட்ஸ் ஜேஜேவை காப்பாத்துறதுக்காக நிறைய முயற்சி பண்ணாங்க இல்லையா, அதுக்காக அவங்கள மன்னிச்சு ஏத்துக்க சொல்றான். அதுக்கு ஜேஜே, நான் வேண்டான்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்க, அவங்க வருத்தப்படுவாங்கன்னு சொல்றான். அப்ப அம்மா காஃபி பிரெட் எல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள வர, அவங்கள பார்த்த ஜேஜே, எங்க போனீங்கன்னு கேக்குறா. இத வாங்கறதுக்காக கேண்டீன் போனேன், ரொம்ப கூட்டமா இருந்துச்சு, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு, நீ இன்னும் தூங்கலையா, நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு சிஎன் பாக்குறாங்க. ஆமாமா நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம் சொல்லிட்டு சிஎன் கிளம்பிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஜேஜே தூங்கலாம் ட்ரை பண்றா, ஆனா தூக்கம் வர மாட்டேங்குது. கீஃபர் சொன்னதா ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு பார்த்தவ, எனக்கு உண்மையிலேயே ஏதாவது பிரச்சனை இருந்தா என்ன பண்ணுவேன்னு யோசிக்கிறா. அடுத்ததா சில நாட்கள் கழிச்சு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஜேஜே வீட்டுக்கு போறா. கை விரல மடக்குறா, வலிக்குது. டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு
இல்லன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா வலி குறையவே இல்ல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஜேஜே மட்டும் இல்ல, ஏரிஸ் கூட வீட்டுக்கு வந்துட்டாரு. ஜேஜே இந்த பக்கம் சோஃபால உட்கார்ந்திருக்க, ஏரிஸ் ஆப்போசிட்ல உட்கார்ந்திருக்காரு. அப்ப பெரியம்மா பேக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள வர, வீட்டுல இருக்கவங்க ஆஞ்சலோ கொஞ்ச நாளா வேலைக்கு போகலன்னு 3 நாளா வீட்டுக்கே வரலன்னு சொல்ல, அதை கேட்டு பெரியம்மா வருத்தப்படுறாங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு போன் பண்றேன்னு சொல்லிட்டு பெரியம்மா போயிட, அம்மா ஜூஸ் எடுத்துக்கிட்டு அங்க வராங்க. வந்தவங்க முதல்ல ஜேஜேவை பார்த்துட்டு, ரெண்டாவது ஏரிஸ பார்த்துட்டு, 2 பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு சொல்ல, அதை கேட்டு ஜேஜே முகத்தை சொல்லிக்கிறா. அப்ப ஏரிஸ் எழுந்திருச்சு ஜேஜேவை பார்த்துட்டு குரங்கு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறாரு. என்னது குரங்கா? நான் நல்ல குரங்குன்னு சொல்ல, அதுக்கு அவன் பதில் சொல்லல, ரூமுக்குள்ள போயிடுறான். அப்ப ஜேஜே, ஆஞ்சலோ அண்ணன் எங்க? அவன் என்ன ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்கவே இல்ல. ஆனா நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்போ அவன் அங்க இருந்தான்னு சொன்னாங்க. கிளாஸ் பசங்களுக்கெல்லாம் சியனும் ஜேஜேவும் வெளியே போன விஷயம் தெரியாது. அவங்க 2 பேரும் மாடியில இருக்காங்கன்னு நினைச்சிருக்காங்க. அதனாலதான் இவங்களை தேடி வர்றதுக்கு லேட் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் டேவிட் தான். ஃபெலிக்ஸ் போன் பண்ண உடனே டேவிட் சொல்லாம கொல்லாம கிளம்பிட்டு இருக்காரு. அவரு கிளம்பினதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பசங்களுக்கு சந்தேகம் வந்து மாடிக்கு போய் பார்த்திருக்காங்க. அங்க சியனும் ஜேஜேவும் இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதை நினைச்சு பார்த்த ஜேஜே மனசுக்குள்ளவே அவங்க லேட்டா வந்ததும் நல்லதுதான், இல்லனா நான் ரத்தத்தை டேஸ்ட் பண்றப்போ என்ன ஆகுதுன்னு அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இது நோயா இல்ல வேற ஏதாவது காரணமா நினைச்சவ அவங்க அம்மா கிட்ட, நான் சின்ன பொண்ணா இருந்தப்போ எனக்கு ஏதாவது வித்தியாசமான விஷயம் நடந்துச்சான்னு கேக்குறா. வித்தியாசம்னா என்னன்னு அம்மா கேட்க, கடுப்பான ஜேஜே விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பாக்குறா. ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் சொல்லுன்னு அம்மா சொல்ல, எதுவும் இல்ல, நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு பையெல்லாம் எடுத்துக்கிட்டு மாடிக்கு போறா. மாடிக்கு போனவ நேரா ஏரிஸ் ரூமுக்கு போக, அவன் கதவு தட்டிட்டு வரமாட்டியான்னு கேட்க, உன்னோட பை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு பேக அவன் ரூம்ல போட்டுட்டு ஜேஜே அவ பைய எடுத்துக்கிட்டு அவ ரூமுக்கு போயிடுறா. ரூமுக்கு போன ஜேஜே பெட்ல படுக்க, கீஃபர் ஞாபகம் வருது. அன்னைக்கு கைப்ல கால் பண்ணானே, அதுக்கப்புறம் அவன் கால் பண்ணவே இல்ல. சீன் கிட்டயும் கேட்டா, அவனுக்கும் பதில் தெரியல. மிஸ் பண்றேன்னு சொன்னான். ஆனா ஒரே ஒரு கால் தான் பண்ணான்னு தனக்கு தானே சொல்லிட்டு இருக்க. அப்போ அவ போன் ரிங் ஆகுது. உடனே ஜேஜே எழுந்திருச்சு பார்க்க, அவ ஸ்கூல் பேக் டேபிள் மேல இருக்கு. இத ஸ்கூல்ல விட்டு வந்த ஞாபகம் யார் கொண்டு வந்து இங்க வச்சாங்கன்னு தெரியல. உடனே பேக்ல இருக்க போன் எடுத்து பாக்குறா. காகாங் தான் போன் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல, இவ எடுக்கிறதுக்குள்ள கால் கட் ஆயிடுது. கால் மட்டும் பண்ணல, ஏகப்பட்ட மெசேஜ் பண்ணிருக்கான். ஜேஜே அந்த மெசேஜ் எல்லாம் படிச்சுக்கிட்டே வரா. அதுல ஒரு மெசேஜ்ல அவ சாப்பிட்ட சாப்பாடை பத்தி கேட்டிருப்பான். அதை படிச்ச உடனே குழப்பமா இருக்கு. நான் சாப்பிட்டது எப்படி அவனுக்கு தெரியும்னு யோசிக்கிறா. அடுத்ததான் பழைய மெசேஜ் எல்லாம் பாக்குறா. அதுல ஒரு மெசேஜ்ல, உன் அண்ணனும் அந்த பையனும் ரொம்ப சத்தமா பேசுறாங்க, என்னால தூங்க முடியலன்னு இருக்கு. அதாவது பர்சியும் சியனும் பேசிட்டு இருந்தப்பாங்க இல்லையா, அதை பத்தி சொல்லியிருக்கிறான். அதை படிச்ச ஜேஜே, அவனுக்கு எப்படி தெரியும்? அங்க நாங்க மட்டும் தானே இருந்தோம்னு யோசிக்கிறா. அப்பதான் அவளுக்கு அங்க ஒரு ரூம் மூடி இருந்தது ஞாபகத்துக்கு வருது. சோ அந்த ரூமுக்குள்ளதான் அந்த காகாங் இருந்திருப்பான் போல இருக்கு. அதுக்கப்புறம் அவன் அனுப்புன எல்லா மெசேஜும் படிக்கிறா. அவங்கள விட்டு போகாத, அவங்க சண்டை போடுறாங்க. ஏய், ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? என் மெசேஜுக்கு பதில் ஏன் அனுப்பல? என்னாச்சு? நான் போறேன், நீ ஓகேவா இருக்கணும். நீ மருத்துவமனையில இருக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். என்னாச்சு? யார் உன்னை காயப்படுத்தினா? தயவு செஞ்சு என் காலை எடுத்து பேசு. மைக்கேலா, அவனை நான் விட மாட்டேன். மெசேஜ படிச்ச ஜேஜேக்கு தூக்கி வாரி போடுது. அவனுக்கு எப்படி எல்லாம் தெரியும்? அவன் கிட்ட கொஞ்ச நாளா பேசுறதுனால அவனை பத்தி எனக்கு சில விஷயங்கள் தெரியும். அது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட ஒத்து போகுது. ஆனா அவன் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புற ஆள் கிடையாது. சொன்ன ஜேஜே மிச்சம் இருக்க மெசேஜ படிக்க ஆரம்பிக்கிறா. நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து எப்ப வர போற? நான் உன்னை பார்க்க வரலாம் நினைச்சேன். ஆனா உன்னை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. குறைஞ்சது ஒரு மெசேஜுக்காவது பதில் அனுப்பு. உன்னை பாக்குறதுக்கு நான் வரேன். நீ தூங்குற, அதனாலதான் பதில் அனுப்பலையா? அமைதியா இருக்க. அந்த மெசேஜ படிச்சு பார்த்த ஜேஜே, அவன் என்ன பார்க்க வந்தானான்னு யோசிக்கிறா. உடனே ஜேஜே மெசேஜ் வந்த டேட்டையும் டைமையும் பாக்குறா. அது அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்த 3வது இல்லனா 4வது நாள். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க மெசேஜ படிக்கிறா. உன் அம்மா ஒன்ன மாதிரியே இருக்காங்க, நீ பெரியவளா ஆனா எப்படி இருப்பியோ அப்படி இருக்காங்கன்னு அனுப்பியிருக்கான். அதை படிச்ச ஜேஜேக்கு அவனுக்கு அம்மாவும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு அம்மாவை கூப்பிடுறா. அப்போ அம்மா கிச்சன்ல ஜேஜே அத்தை கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவ கூப்பிடுறத கேட்டு, என்னாச்சு, ஏன் இப்படி கூப்பிடுறன்னு கேட்க, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ ராத்திரி நேரத்துல நீங்க என்ன பாத்துக்கிட்டீங்களான்னு கேக்குறா. ஆமான்னு அம்மா தலையாட்ட, என்ன பாக்குறதுக்கு யாராவது ஆண் வந்தாரான்னு கேட்க, அம்மா யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு ஞாபகத்துல இல்லன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஜேஜே முகம் வாடி போயிடுது. ரூமுக்கு போகலாம்னு நினைக்கிறப்போ அம்மா, ஆனா ஒரு முறை ஒரு ஆள் உன் ரூமுக்கு போறத பார்த்தேன், நான் திரும்பி வரப்போ அவன் உன் ரூம்ல இருந்து வெளியே போயிட்டான்னு சொல்றாங்க. உடனே ஜேஜே அம்மாவை பார்க்க, அவன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தான், ஆனா அவன் முகம் தெளிவா ஞாபகம் இல்ல, கையில ஒரு காப்பு போட்டிருந்தான்னு சொல்றாங்க. அம்மா சொன்னதை கேட்ட ஜேஜே ரூமுக்கு போயிட்டு காகாங்க்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்புறா. உடனே நான் உன்னை மிஸ் பண்றேன்னு ரிப்ளை வருது. நீ உண்மையாவே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தியா, ஏன் என்ன பார்க்கலன்னு ஜேஜே மெசேஜ் அனுப்ப, பார்த்தேன் நீ தூங்கிட்டு இருந்தன்னு ரிப்ளை வருது. நீ பைத்தியமா? வந்திருந்தா பேச
பேசாம ஏன் போனன்னு இவ கேட்க உன்னை எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும்னு ரிப்ளை பண்றான். அத படிச்ச ஜேஜே எனக்கு உன்னை தெரியாது, ரொம்ப எரிச்சலா இருக்குன்னு அனுப்புறா. அப்போ ஜேஜேக்கு கை வலிக்க இதுக்கு முன்னாடி வலிச்சப்போ யூரி அவளுக்கு மசாஜ் பண்ணி விட்டுருப்பாரு. அத நினைச்சு பார்த்த ஜேஜே அவருக்கு மெசேஜ் அனுப்ப அப்போ கிட்ட இருந்து நீ யூரியோட டேட்டிங் போனியான்னு மெசேஜ் வருது. அத பார்த்த ஜேஜே என்னடா இது, அவனுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னவ உனக்கு எப்படி தெரியும்னு ரிப்ளை பண்றா. அதுக்கு அவன் ஏன் அந்த பையன் கூட போனன்னு கேக்குறான். அத பார்த்த ஜேஜே அவனுக்கு யூரிய எப்படி தெரிஞ்சது, அது மட்டும் இல்ல அவனை ஏன் இவ்வளவு தரக்குறவா பேசுறான்னு நினைச்சவ எனக்கு போகணும்னு தோணுச்சு, அதனால போனன்னு அனுப்புறா. அதுக்கு அவன் நீ அந்த மாதிரி பசங்களை விரும்புவேன்னு சொல்லவே இல்லைன்னு அனுப்ப அவன் கொஞ்சம் கோவமா இருக்கான்னு ஜேஜேக்கு புரியுது. இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம்னு ரிப்ளை பண்றா. பரவாயில்ல நான் காத்திருக்கிறேன், ஒரு நாள் நீ வேற யாரையும் பார்க்க மாட்டேன்னு ரிப்ளை பண்றான். அந்த மெசேஜை பார்த்த உடனே ஜேஜேக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. போன ரூம்லயே வச்சுட்டு கிச்சனுக்கு போறா. அங்க அம்மாவும் அத்தையும் இல்ல. தண்ணி குடிக்கிறப்போ ஃப்ரிட்ஜ் கண்ணுல பட உடனே ஃப்ரிட்ஜ் திறந்து பாக்குறா. ஃப்ரிட்ஜுக்குள்ள குக்கீஸும் ஐஸ்கிரீமும் இருக்கு. ஐஸ்கிரீமை பார்த்த உடனே ஜேஜே எடுத்து சாப்பிட வெளியே அத்தை கோமா பேசுற மாதிரி குரல் கேக்குது. உடனே ஜேஜே கதவு கிட்ட போய் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேக்குறா. அப்போ ஆஞ்சலோ பெரியம்மா கிட்ட அம்மா தயவு செஞ்சு நான் சோர்ந்து போயிட்டேன்னு சொல்றாரு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, வேலைக்கு போகவே இல்லைன்னு அத்தை சொல்ல எனக்கு ஒரு விஷயத்த கவனிக்கணும். அது என்ன, ஏரிசியும் ஜேஜேயும் அடிச்சவங்க தேடிட்டு இருந்தியா? நம்ம போலீஸ்ல புகார் கொடுக்கணும் சொல்றாங்க. எல்லா பிரச்சனையும் போலீஸால தீராது. அதுக்கு பெரியம்மா ஆஞ்சலோ இது சரியில்லைன்னு சொல்றாங்க. நாளைக்கு நான் வேலைக்கு போயிடுவேன், மைக்கில நான் கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ எந்த கவலையும் இல்லைன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜேஜே சந்தோஷமா வெளியே போகலாம்னு நினைக்கிறப்போ ஆஞ்சலோ அவன் இப்போ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்கிறான், அவன் பண்ணது அவனுக்கே திரும்பி வந்துருச்சுன்னு சொல்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சியான ஜேஜே அப்படின்னா யாரோ அவனை இப்படி பண்ணிருக்காங்க, யாரா இருக்கும்னு யோசிக்கிறா. வெளியே அவங்க 3 பேரும் இன்னும் பேசிக்கிட்டே இருக்க ஜேஜே கிச்சன்ல இருந்து ஐஸ்கிரீமை சாப்பிடுறா. அவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜேஜே அவ ரூமுக்கு போறா. ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் யூரிக்கு கால் பண்றா. உடனே யூரி கால் அட்டென்ட் பண்ண நீ பிஸியா இருக்கிறியான்னு கேக்குறா. இல்ல ஏன்னு அவரு கேட்க மைக்கேல் அவன் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொல்ல என்ன இன்னும் உயிரோட இருக்கிறானான்னு அவரு கேட்க ஆமா சரி அவனை நாங்க பாத்துக்கிறோம், எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியுமான்னு கேக்குறாரு. தெரியலன்னு இவ சொல்ல நான் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு யூரி காலை கட் பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரத்துல யூரி கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நான் வரேன் உன்னை கூட்டிட்டு போறேன்னு அனுப்பியிருக்காரு. உடனே ஜேஜே ரெடி ஆயிட்டு வெளியே வர அத்தை இருக்கிறாங்க. அத்தை கிட்ட சொல்லிட்டு வெளியே போக யூரி அங்க கார்ல காத்துக்கிட்டு இருக்காரு. எங்கன்னு இவ கேட்க தெரியும் சொன்னவர் ஜேஜேவை மைக்கேல் அட்மிட் ஆயிருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அது பெரிய ஹாஸ்பிட்டல். மைக்கேல் ஐசியூல இருக்கிறாரு. ஐசியூ 3வது மாடியில இருக்கு. ஜேஜேவும் யூரியும் அங்க போறாங்க. ஒரு நர்ஸ் ஜன்னல காட்ட உள்ள ஸ்கிரீன் போட்டிருக்கு. யூரி கதவை தட்ட சில நிமிஷத்துல ஸ்கிரீனை விளக்குறாங்க. அங்கதான் மைக்கேல் படுத்திருக்காரு. அவரை பார்த்து ஜேஜே அதிர்ச்சி ஆகுறா. ஏன்னா அவன் உடம்பு முழுக்க குழாய் மருந்தெல்லாம் ஏறிட்டு இருக்கு. மிஷின்ல இருந்து வர சத்தத்தை வச்சுதான் அவன் இன்னும் உயிரோட இருக்கிறான்னு தெரியுது. ரொம்ப நேரத்துக்கு அவனை பார்க்க முடியல. ஜேஜே திரும்பிக்கிறா. யூரி அவளை பிடிச்சிட்டு வெளியே போகலாமான்னு கேட்க சரின்னு தலையாட்டுறா. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இதை செஞ்சவங்க அவன் ரொம்ப கஷ்டப்படணும்னு நினைச்சிருக்காங்க, வலியை அனுபவிக்கிறதுக்காக உயிரோட இருக்கிறான்னு யூரி சொல்றாரு. நீங்க தான் இதை பண்ணீங்களான்னு ஜேஜே கேட்க உடனே இல்லன்னு சொல்றாரு. முன்னாடி கீகோக்கு இந்த மாதிரி தானே பண்ணீங்க, மைக்கேலுக்கும் அந்த மாதிரி செய்யலன்னு எப்படி நம்புறதுன்னு கேக்குறா. இது நாங்க இல்ல ஜே, 1 ஹிட் ரூல்னு ஒரு விதி இருக்கு, அது என்னன்னு இவ கேட்க நாங்க பழி வாங்குறப்போ ஒரு தடவை மட்டும்தான் தாக்குவோம், அவனை உயிரோட விட்டுருவோம்னு சொல்றாரு. இப்போ இதையா சொல்றன்னு ஜேஜே கேட்க அவன் உனக்கு சொல்ல விரும்பலன்னு சொல்றாரு. வேற யாரு, கீஃபர் தான். அதை கேட்ட ஜேஜே மனசுக்குள்ளவே அவங்க என்கிட்ட ஏன் சொல்லவே இல்ல, நான் அவங்களுக்கு யாரு, என்ன அவங்கள ஒருத்தரா நினைச்சே பார்க்கல போல இருக்குன்னு சொல்றா. இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.